நம்ம சரித்திரம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு வாணிப தொடர்பு என்பது இந்தியாவிலிருந்து உங்களுக்கு யூதேயா நாட்டுக்கு அதிகமாக இருந்தது என்பது வரலாறு கூறுகிற உண்மையாக இருக்கிறது. என்று கேட்டால் சாலமோன் அவையில் குரங்கு, மயில் போன்ற பொருள்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, எபிரேய வார்த்தை பார்த்தீங்கன்னா தோகை என்ற ஒரு வார்த்தை எபிரேயத்திலே காணும். தூக்கே அப்படின்னு சொல்றாங்க. தோகை என்ற வார்த்தை அது மயிலுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எப்படி கட்டமரான் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டமரம் அப்படின்னு வார்த்தை இல்லாத, கட்டமரம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணாங்க, கட்டமரான் அப்படிங்கிறனாவே உங்களுக்கு அது கட்டமரம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க என்பதாக பார்க்குறோம். அதுபோல் இங்கு மயில் இங்கே தென்னாட்டில் இருந்தும் குரங்கு என்பது கபி அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்குல ஹிந்தியிலே கபினா குரங்கு, அப்படி எபிரேயத்திலும் கோஃபி அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா தென்னாட்டிலிருந்து மயிலும் வடநாட்டில் இருந்து குரங்கும் அங்கு வாணிபத்தின் வழியாக சாலமோன் ராஜா காலத்திலே இருந்து இந்த வாணிப தொடர்பு இருந்திருக்கிறது என்பதைத்தான் என்ன பண்ணுறோம், அது ஊர்ஜிதப்படுத்துகிறது என்பதாக பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அகழ் ஆராய்ச்சியின் வழியாக நாம் பார்க்கும்போது இந்த நம்ம சவுத் இந்தியாவில் பார்க்குறோம், தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம். ஆதிச்சநல்லூர், கீழடி போன்ற இடங்களில் அவர்கள் தோண்டுதல் பணியில் ஈடுபடும் போது, அகழ்வாயுவில் ஈடுபடும் போது அங்கே இருக்கக்கூடிய இது ரோமர்கள் பயன்படுத்திய பாத்திரங்களும் நாணயங்களும் இங்கு காணப்படுகிறது என்பதை பார்க்குறோம். அப்போ இதோடைய காலங்கள் கணிக்கும் போது அவங்க கிமு 600 என்பதை இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க என்பது கிமு 600 700 சொல்கிறாங்க. அதுதான் எஸ்தர் ராஜாத்தி வாழ்ந்த காலம் என்பது நம்ம அறுதியிட்டு வயது வரலாறின் வழியாக நாம் சொல்ல முடியும். வரலாறும் இதை சொல்லுகிறதாக இருக்கிறது என்பதையும் முதலாவது நாம் தீர்மானம் செய்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்.